ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃப்ரைடேனாலே ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். பட் பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எழுந்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பையங்களாம் 6:30க்கு எழுந்தாங்க 2 பேருமே. டக்குன்னு வீடெல்லாம் கூட்டியாச்சு. விளக்கேற்றி முடிச்சுட்டு பசங்க கொஞ்சம் பசியாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சமாக பால் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். என்னோடய பையனுக்கு வந்து எக்ஸாமுக்கு லீவ் விட்டாங்க. அம்மா வந்து 1 வீக்காகவே கூப்பிட்டுட்டு இருக்காங்க லீவுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு வந்து போகிறதுக்கு நிஜமாகவே ஒரு மனசே வரமாட்டுது. ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ வந்து அம்மாவை இங்கே கிளம்பி வர சொல்லிட்டேன் 1 வீக் இருந்துட்டு போக சொல்லி. அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 9 மாதத்துல என் ஹஸ்பண்ட் 10 வாட்டியாச்சும் எங்கள் அப்பா வீட்டில் எடுத்து போய் விட்டு வந்திருப்பாங்க. போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்துட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி. பட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே அவரோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பூ மாலை இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நிஜமாகவே அவரை ஃபோட்டோவில் பார்க்குற அந்த சக்தியே எனக்கு இல்லை. ஸோ அம்மாவே வரேன்னு சொல்லியிருக்காங்க.